தமிழ் தலைவாஸ் அவங்களோட கேப்டன் ரைட் கார்னர் பிளேயர் சாகர் ராத்தி இப்போ ரூல்ட் அவுட். சரி, சாகர் ராத்திக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாச்சும் பிளேயரை சைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஸோ அந்த மாதிரி சைன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து ஓவரால் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ சாகர் ராத்தி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் உங்களுக்காக. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, first of all நான் டிஸ்க்ளைமரோடவே ஆரம்பிக்கிறேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 11ல சாகர் ராத்தி ரூல்ட் அவுட். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சைன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். காரணம் தமிழ் தலைவாசோட ஸ்குவாட் சைஸ் இப்போ கம்மியாக இருக்கும். மினிமம் ஸ்குவாட் சைஸ் கூட இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சாகர் ராத்தி போயிட்டாரு. ஸோ ரைட் கார்னருக்கு இப்போ பிளேயர் தேவை. அதனால் கண்டிப்பாக சைன் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் சேரானா மட்டும்தான் முடிவெடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா நோ. சேரானா கூட சேர்ந்து இங்க வந்து உதயகுமார் சாரோட இன்வால்வ்மெண்ட்டும் கண்டிப்பா இருக்கும். மறந்துடாதீங்க, சாகர் ராத்தி, சாகில் குலியா அண்ட் எல்லா யங்ஸ்டர்ஸையும் உள்ள கொண்டு வந்தது உதயகுமார் சார் தான். ஸோ அதனால இன்னொரு பிளேயரை பிடிச்சி உள்ள கொண்டு வரவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஓவராலா இந்த வீடியோல நீங்க பார்க்க போற பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆன பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ இதுல இருந்து ஒரு பிளேயரை தமிழ் தலைவா சைன் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நான் மேக்சிமம் ரைட் கார்னர் பிளேயர்ஸ் ஆர் ரைட் டிஃபெண்டர்ஸ் தான் சொல்ல போறேன். ஆனா இதுல இருந்து தான் பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதுல இருக்கிறவங்க வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லாம சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற பிளேயர் ரைட் கார்னர் ஆங்கிள் ஹோல்டு ஸ்பெஷலிஸ்ட் அமித் உடா. அமித் உடா தமிழ் தலைவாஸ் ஒன்றும் புதுசான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பிளேயர் தான். சீனியர் பிளேயர் அமித் உடா. இவர் பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன்ல அன்சோல்டு. எஸ், இவர் அன்சோல்டு தான் ஆகியிருந்தார். இவர் மட்டும் கிடையாது, இவரோட பிரதரான தீபக் நிவாஸ் உடா த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்ட முன்னாள் இந்திய கேப்டன், அவருமே அன்சோல்டு ஆயிருந்தாரு. தீபக் நிவாஸ் உடாவை எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா நோ சான்ஸ். அவர் ஆல்ரவுண்டர், டிஃபென்ஸ் பெருசா பண்ண மாட்டாரு. ஸோ நமக்கு இப்போ ரைடர் தேவை கிடையாது அப்படிங்கிறதுனால அவரை வந்து விட்டுருங்க. பட் அமித் உடா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர்ஸ் பக்கமாக போகலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா டிஃபென்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட கை. அவர் சேரானா கூட சேர்ந்து ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறாங்க. அதை வந்து யாராச்சும் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா தானே இருக்கும். ஸோ அமித் உடா ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் த ஹாக்கை அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பிளேயர் தான் ரவீந்திர பகல். ரவீந்திர பகலை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டெமான்ஸ்ட்ரேட்டிவான டிஃபெண்டர். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவரோட ஒவ்வொரு டேக்கிளுமே சூப்பராக அக்யூரேட்டாக இருக்கும். சேரானா ஆடினா அதே காலகட்டத்தில் ஆடினவர் தான். பட் சேரானாவோட சின்ன வயசு பையன். பட் ரவீந்திர பகல் அவ்வளோ சின்ன வயசு கிடையாது, கொஞ்சம் ஏஜ்டு தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ மேபி ரவீந்திர பகலை கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரவீந்திர பகல் நல்ல சாய்ஸ். ஸோ என்ன பண்ண போறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா ருத்ராஜ் கொரவி. ஸோ ருத்ராஜ் கொரவி நீங்க குஜராத் ஜெயன்ஸ் மாதிரியான டீம்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவரோட பேர் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. பட் ருத்ராஜ் கொரவியை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரை தான் கொரவியை நான் பார்க்குறேன். ஸோ ருத்ராஜ் கொரவியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ரூவன் அண்ட் பிகேஎல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ ருத்ராஜ் கொரவி என்னை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஆப்ஷனாக இருக்கலாம். பட் இவரெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இப்போ ரேடார்லேயே கிடையாது, டொமஸ்டிக்கும் பெருசாக ஆடுறது கிடையாது. அப்படிங்கும்போது ஸோ என்ன பண்ண போறாங்க சேரானா அண்ட் உதயகுமார் சார், வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற பிளேயர் கண்டிப்பா இவருக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க. சந்தீப் நர்வால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். தபாண்டல்லி கேசி சாம்பியன்ஷிப் அடிக்கும் போது அந்த டீமை காப்பாற்றி சாம்பியன்ஷிப் அடிக்க வச்ச பிளேயர்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப காலமா புனேரி பல்டன் மாதிரியான டீம்ஸ்ல சேரானா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பல டேக்கிள்ஸ் பண்ண ஒரு பலசாலியான பிளேயர் தான் இவர். இவர் வந்து ரைட் கார்னர்லயும் சேரானா லெஃப்ட் கார்னர்லயும் பிளே பண்ணாங்கன்னா அந்த டீம் ரொம்ப டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருக்கும் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சேரானா கூட ஆடின எக்ஸ்பீரியன்ஸ், சேரானா கூட பழகின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு சந்தீப் நர்வாலுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சந்தீப் நர்வாலை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசம் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் தேடிட்டு இருக்காங்க ரைட் கார்னருக்கு. ஸோ
பார்ப்போம். சந்தீப் நர்வால் ஒரு நல்ல ஆப்ஷன். அவரால் டேக்கிள்ஸ் மட்டும் கிடையாது, அவரால் நிறைய பொசிஷனில் ஆட முடியும். ரைட் கார்னரில் அபிஷேக் சொதப்பனா ரைட் கார்னரில் கூட நம்மளோட சந்தீப் நர்வாலால் ஆட முடியும். லெஃப்ட் கார்னரையும் அவர் ப்ளே பண்ணுவார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேரானா கூட ஆடின நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒருத்தர் இவர். டொமஸ்டிக் லெவலையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சந்தீப் நர்வால் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். பட் இவங்க போவாங்களா? ஏன்னா எங்கள் ஏஜ் ஃபேக்டர் ஒன்று அப்படிங்கிறது இருக்கு. ஏஜ் ஃபேக்டர்லாம் எதுவும் பார்க்காம சந்தீப் நர்வால் மாதிரியான பிளேயர்ஸுக்கெல்லாம் போயிட்டு அவங்களோட டிஃபென்ஸை ஸ்ட்ராங் ஆக்கினா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா சந்தீப் நர்வாலோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஸ்கில்லை விட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமாக தமிழ் தலைவாசோட டிஃபெண்டர்ஸுக்கு உதவும். நிதேஷ்குமார் மாதிரியான பிளேயர்ஸை கைட் பண்ணவும், அனுஜ் கவாடே மாதிரியான பிளேயர்ஸோட மிஸ்டேக்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் சந்தீப் நர்வால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அந்த சேரானாவை புரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தராகவும் சந்தீப் நர்வால் இருப்பார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கக்கூடியவங்க. பிகாஸ் ஆல்ரெடி ரெண்டு பேரும் பார்ட்னராக ப்ளே பண்ணி இருக்காங்க. ஸோ சந்தீப் நர்வால் ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணுவாங்களா தெரியாது. அடுத்ததா நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற, இல்ல நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு பிளேயர் சஜின் சந்திரசேகர். எஸ், சஜின் சந்திரசேகர் அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக இருக்க மாட்டாரு. பட் ஒரு தமிழ்நாடு பிளேயரா, ஒரு டிஃபெண்டரா, சேரானாக்கு பர்ஃபெக்ட் பிளேயரா அவர் இருப்பாரு. தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ்ல நிறைய இடத்துல ஓட்டைகள் இருக்கு. ரைட் கார்னருக்கு நிதேஷ்குமாரை கூட பிளேஸ் பண்ணிட்டு மற்ற கவர் பொசிஷன்ல சில ஹோல்ஸை ஃபில் பண்றதுக்கு கூட பிளேயர்ஸை எடுக்கலாம். என்ன சொல்ல வரணும்னா ரைட் கார்னருக்கு தான் பிளேயர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கவர் பிளேயராகவோ இல்லை எல்லா பொசிஷன்லையும் ஆடக்கூடிய பிளேயர்ஸாகவோ எடுக்கலாம் சேரானா அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷனா இருக்கு. அந்த வகையில் சஜின் சந்திரசேகர் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எடுப்பாங்களா இல்லையா தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எடுக்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்கு. அடுத்ததா 3 யங்ஸ்டர்ஸ் ஆர் 3 பெருசா பிகேஎல் ப்ளே பண்ணாத 3 பிளேயர்ஸ் தமிழகத்தை சேர்ந்தவங்க. அவங்கள பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா கே அபிமன்யு ரைட் கார்னர் பிளேயர், ஒரு ரைட் டிஃபெண்டர் தான். இப்போ யுவா கபடி சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ், அந்த லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. பட் இவர் தமிழ் தலைவாசால வாங்கப்பட்ட ஒருத்தர் தான். பாஸ்கரன் சார் இருந்தப்போ கே அபிமன்யு டீம்ல இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணி வெளியே விடப்பட்டார். அதுக்கப்புறமா பிகேஎல் பக்கம் அவர் என்ட்ரியே இல்லை. பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷன்லயும் அன்சோல்ட் ஆகின ஒரு பிளேயர் தான் இந்த கே அபிமன்யு. ஒரு நல்ல பிளேயர். ஸோ எடுப்பாங்களா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா சக்திவேல் ஆர். ஸோ சக்திவேல் ஆரை பொறுத்த வரைக்கும் இவரும் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். யுவா கபடி சீசன் ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு வெறித்தனமான பிளேயர். ஒரு நல்ல டிஃபெண்டர் ரைட் கார்னரில். இவர் சீசன் 9ல் பெங்கால் டீமில் இருந்திருக்காரு. பட் பெருசாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்துச்சு. சக்திவேல் கண்டிப்பாக ஒரு சிலர் ப்ரோ கபடி லீகில் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லாட்டி யுவா கபடி சீரிஸ் டொமஸ்டிக் மாதிரியான சில டோர்னமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. சக்திவேல் ஆர் ஒரு நல்ல ஆப்ஷன். எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நல்ல சாய்ஸ், எடுத்தால் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இவங்கெல்லாம் இல்லாமல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கௌதம் முருகன் சொல்லிட்டு கௌதம் எம் அப்படின்னு சுருக்கமாக இவரை சொல்லுவாங்க. இவர் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு எடிஷன் ஆஃப் யுவா கபடி சீரிஸ்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அண்ட் ஓவரால் யுவா கபடி சீரிஸோட ஹையஸ்ட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட நேம் 2வது இடத்துல இருக்கும். இவரை பெருசா எந்த ஒரு பிகேஎல் டீமுமே டார்கெட் பண்ணல. மேபி தமிழ் தலைவாசோட சேரானா டார்கெட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா டாப் 2ல இருக்காரு மோஸ்ட் டேக்கிள் பாயிண்ட்ஸ் இன் யுவா கபடி சீரிஸ் ஓவரால். ஸோ ஓவரால் கண்ட்ரி லெவலில் டாப் 2ங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கௌதம் எம் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாரோ ஃபியூச்சருக்கு ஒரு யங்ஸ்டரா அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். எத்தனை பேருக்கு இந்த கௌதம் எம் தெரியும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது ஜஸ்ட் என்னோட ஆப்ஷன்ஸ் மட்டும் தான். இவங்கெல்லாம் நான் பிகேஎல் சீசன் 11 அன்சோல்டு லிஸ்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் சேரானாக்கு தெரியும். சேரானாவுக்கு அவைலபிளாக தெரிஞ்ச பிளேயர்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அவங்கள கூட அவர் எடுத்துட்டு வரலாம். அது அவரோட விருப்பம் மட்டுமே தான். உதயகுமார் சாரோட இன்ஃப்ளூயன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் ப்ரோ இந்த பிளேயர் கரெக்டாக இருக்கும் ப்ரோன்னு உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருக்கும்ல, அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு அப்டேட் தமிழ் தலைவாஸ் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு சேரும் இந்த சேனல் மூலியமா. அதுக்கு என்ன பண்ணணும், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.